Good morning, children. Welcome back to the EVS class. Today we are going to learn clothes for us. Before that, I ask you some questions. Why do we need clothes? Can anyone say answer? Good. To cover our body. Okay. Clothes protect us from heat, cold, winter and rain. It's protect us. நம்ம இதிலிருந்து பாதுகாக்குது வெயில், மழை, பனி, இதிலிருந்தும் இன்செக்ட்ஸ் பைட், அதுக்கடுத்து பூச்சிலாம் நமக்கு கடிக்காமல் பாதுகாப்பாக வச்சுக்கிறதும் நமக்கு மெயின்லி வி கவர் அவர் பாடி. தென் நெக்ஸ்ட் இஃப் யூ ட்ரெஸ் அப் வெரி வெல் இட் லுக்ஸ் ஸ்மார்ட். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு அழகாக போட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதுக்காகவும் நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம். ஓகே சில்ட்ரன், லாங் எகோ பீப்புள், நம்ம முன்னாடி ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, தாத்தாலாம் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. அவங்களாம் என்ன போட்டிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? மம்மி சொல்லியிருக்காங்களா? எஸ், see here they wear clothes. People did not wear clothes. அவங்களாம் என்னது ட்ரெஸ்ஸு போடலை, அதுக்கு பதிலாக அவங்க எதை போட்டு மறைச்சாங்க? they covered themselves with leaves, skins of dead animals. See, look at the picture. Skins of dead animals means அனிமல் இறந்து போகும் இல்லைங்களா, விலங்குகளுடைய உரோமத்தை எடுத்து ஒரு ஆட்டுத்தோல் அது மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிக்சர் பார்க்குறீங்க இல்லைங்களா, லீவ்ஸ் இலைகள், மரப்பட்டை, அப்புறம் இந்த அனிமல்ஸ்டைய உரோமத்தை எடுத்து கவர் பண்ணிக்கிட்டாங்க பாடியை. ஸ்லோலி பீப்புள் லேர்ன்ட் மேக் க்ளோத்ஸ். ஸ்லோலினா அது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணலாம், ட்ரெஸ்ஸை எப்படி இது பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்து கற்றுட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லாங் எகோ பீப்புள். இது ஆஃப்டர் டெவலப்டு themselves they learned to wear different types of clothes. See the picture now, they are wearing different types of clothes in different style. Okay, you can see in the picture finally. Next, okay children, how is the clothes made up of? Then why do we wear clothes? What type of clothes we are wearing in different season? I go to teach you now. We have different seasons. Weather depend upon the season we have changed our dress style. Different season, what are they? Summer, winter, rainy and autumn. Now we are going to see the summer season. We wear different kinds of clothes in different seasons. We wear cotton clothes in summer. சம்மர்னா வெயில் காலம், அப்போ என்ன ட்ரெஸ் போடுவீங்க? காட்டன் க்ளோத். இன் வின்டர் சீசன் வி வியர் உல்லன் க்ளோத்ஸ். உள்ளன்னா அந்த காட்டன் உள்ளன் எப்படி நமக்கு கிடைக்குது? வி வியர், வாட் டு வி வியர் ஆன் ரெய்னி டே? We wear raincoat when we go out in the rain because it keeps us dry. நம்ம மழையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ரெயின் கோட் போடுவோம். வாட் ஆர் க்ளோத்ஸ் மேட் அப் ஆஃப்? க்ளோத், இந்த க்ளோத் துணி இருக்குங்களா, ட்ரெஸ்ஸு, அது எதுலேருந்து நமக்கு கிடைக்கிது பாருங்கள். வி கெட் காட்டன், பஞ்சு, காட்டன் ஃப்ரம் தி காட்டன் பிளான்ட். பருத்தி செடி இருக்குங்க இல்லையா, இது இருக்கு பாருங்கள், இதுதான் காட்டன் பிளான்ட்டு. இதிலிருந்து தான் அது நமக்கு நூல் வருது, த்ரெட்டு, ஸ்பின்னிங், காட்டன் பிளான்ட்லேருந்து. அதுக்கடுத்து வேறு மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள். we get cotton from the cotton plant, they spinning thread and they looming, நெய்கிறாங்க பாருங்கள், looming the thread and weaving, loom
they weaving into the cloth. அதுதான் நூல்லேருந்து அதுக்கப்புறம் துணியாக நெய்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க weaving. Okay, this is how is cloth made up of. We can understood. நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா cotton plant. Cotton grows in pods. The pods picked and thread is made up from them. இதில் தான் thread கிடைக்குது. Making thread from cotton is called spinning. What is spinning? Making thread. இதிலிருந்து காட்டன்லேருந்து thread வருது பாருங்கள், அதுதான் என்னது ஸ்பின்னிங் சொல்லுவோம். Okay, this thread is made into cloth on a loom. Making from the thread is called weaving, நெய்தல். What is making cloth from thread? நூலிலிருந்து துணி நெய்தல் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அது weaving. நூலிலிருந்து நெய்து நமக்கு கொடுக்கறது தான் அது க்ளோத்ஸ். ஓகே, இப்படி தான் நமக்கு க்ளோத் ட்ரெஸ்ஸு நம்ம போடுறோம். இந்த அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் ட்ரெஸ் வந்து காட்டன் பிளான்ட்டு. உல்லன் ட்ரெஸ் இதுலேருந்து கிடைக்குது தெரியுங்களா இருக்காது? எஸ், வி கெட் உல் ஃப்ரம் தி ஷீப். செம்மறி ஆடு சொல்லுவாங்களா, அதனுடைய மேலே இருக்குது பாருங்கள், இதுதான் என்னது அதனுடைய முடி தான் நமக்கு உல். வி கெட் உல் ஃப்ரம் தி ஷீப் த்ரெட் அண்ட் வி கேன் கெட் ஸ்வெட்டர். நெக்ஸ்ட்டு ஸ்கார்ஃப், இதெல்லாம் வந்து வின்டர் சீசன் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. Caps and socks. These are woolen cloths. Woolen, these are the things made up of woolen. The thick hair on a sheep's body is called wool. இதற்கு பாருங்க, இதுதான் அது thick hair. The hair is cleaned and turned into woolen thread. அதுதான் க்ளீன் பண்ணி என்ன அது woolen thread-ஆக மாற்றுறாங்க. Wool is used to night sweaters, caps அண்டு சாக்ஸ். அதுதான் என்ன பண்ணுறாங்க, ஸ்வெட்டராகவும் கேப்ஸாகவும் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸு, உள்ளன் ட்ரெஸ் அண்டு சில்க் ட்ரெஸ். சில்க் சாரீ ஃபார் எக்ஸாம்பிள், வேர் டு வி கெட் சில்க் ஃப்ரம்? சில்க் வார்ம், அந்த பட்டு புழுலேருந்து, பட்டு பூச்சி இது வரைக்கும் பாருங்கள், இதுலேருந்து தான் நமக்கு சில்க் வந்து தயாரிக்கிறாங்க. சில்க் இஸ் யூஸ்டு டு மேக் ஸ்கார்ஃப்ஸ், சாரீஸ் அண்ட் மெனி அதர் திங்ஸ். ஓகே, this is silk saree for example given. If you have also silk shirt and skirt wearing, வீட்டில் வச்சுருக்கீங்க இல்லையா பட்டு பாவாடை சட்டை, இதுதான் என்னது நம்ம சில்க் வார்ம்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஓகே, some of us wearing uniform. Next we see some of us wear uniform. For example, now you are going to school. What do we wear? ஸ்கூலுக்கு போகும்போது என்ன போடுவீங்க? யூனிஃபார்ம். வெல் டன். யூ வியர் யூனிஃபார்ம் டு ஸ்கூல். எக்ஸாக்ட்லி. லைக் சிமிலர்லி தேர் ஆர் அதர் ஹூ வேர் யூனிஃபார்ம். சரி, அந்த மாதிரி நீங்கள் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒர்க்கு போகிறாங்க இல்லைங்களா. டாக்டர்ஸ், policeman, nurse and postman also wears uniform to their depending upon their works. Doctors, nurse, people in the police and postmen wears uniform. Okay, people in different parts of our country also wear different kinds of clothes. Look at these people, they are wearing different kinds of clothes. Can you see now? See the picture? They are different kinds of clothes they are wearing. You can see the picture. Because they are living in different areas, depend upon their weather condition. அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அவங்களுடைய இதுவும் மாறும். நம்ம கூட பார்ட்டிக்கு போனால் அதுக்கு வேறு மாதிரி ட்ரெஸ் போடுவோம் இல்லைங்களா. வீட்டில் இருக்கும்போது ஒரு ட்ரெஸ், அந்த மாதிரி அவங்களும் அவங்களுடைய வெதர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க. வி மஸ்ட் வியர் க்ளீன் க்ளோத்ஸ். ஹவு டு வி ட்ரெஸ் அப்? வி மஸ்ட் வியர் clean clothes because we look smart and we are clean clothes. Okay, if we wear clean clothes we look smart.
நம்ம சுத்தமான ட்ரெஸ் போட்டால் தான் நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருப்போம் இல்லைங்களா. ஸோ டியர் சில்ட்ரன், யூ ஆல்சோ ஷுட் ஆல்வேஸ் wear clean clothes. Okay, what you learnt in this lesson? Once again I recap this lesson. We have different types of clothes. What are they? Cotton, woolen and silk. Okay, we get cotton from, where do we get cotton from? The cotton plant. Wool from sheep, silk from and silkworm. Why should we wear clean clothes? They make us look smart. Okay, how who are they wear uniform? Yes, very good. Doctor, nurse, policeman and postman. Okay, next is soldiers also wear uniform. You can remind now. Well done children. These are the different types of clothes we are using in our day-to-day life. Okay, I give you exercise and do it. Send video. Will you send? Thank you children. Bye bye.